இன்றைய சமையல் இதில் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பருப்பு பொடியும் காரப்பொடியும் மிக்ஸ் பண்ணி ஒரு கறி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு தோலியை உரித்து இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாரி கடலை எண்ணெயை விட்டுக்கோங்க. குக்கிங் ஆயில். இப்போ இதுக்கு கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிச்செடுத்து உடைச்ச உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அரைச்சி போட்டுக்கிறோம். இப்போ இதுலேயே 2 கருவேப்பிலை பொரிஞ்சு உளுத்தம் பருப்பு துவக்கணும். இப்போ நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் போட்டுடணும். அடுத்த சின்னதாக வச்சுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் பேர் மஞ்சத்தூள் பத்தாத்தினால நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காரப்பொடி, அப்புறம் பருப்பு பொடி நம்ம தேவையான அரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து நல்லா இந்தமாரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடியும் இதில் போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு நம்ம பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டும் போது அதில் கொஞ்சம் போயிடும். இந்த பத்தாவதுக்காக உருளைக்கிழங்கு கறிக்கு உப்பு போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது நம்ம பருப்பு பொடி போட்ட உடனே இந்த எண்ணெய் அத்தனையும் இந்த பருப்பு பொடி உறிஞ்சின்னு கொடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் விட்டுக்கணும். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு கறி பண்ண தெரியும், எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்மளுடைய பருப்பு பொடி போட்ட உருளைக்கிழங்கு காரக்கறி ரெடி ஆகிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றுறேன். நீங்கள் இதுமாரி பண்ணுங்க. வணக்கம், இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாகக்காய் கறி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறேன்னா அது பெரிய கொட்டமாக கழுவு புளியை வெந்நீரில் விட்டு ஊற வச்சு நான் வணக்கம், இது நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாகக்காய் கறி பண்ண போகிறோம். இன்றைய சமையலில் பாகக்காய் கறி. இதுக்கு புளி நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இந்தமாரி ரொம்ப நீர்க்கும் இல்லாமல் கட்டியும் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். வெந்நீரை விட்டு ஊற வச்சு கரைச்சி இதில் வச்சுட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இதுக்கு கல் உப்பு, இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். தேவைன்னா அப்புறம் மறுபடியும் வதக்கும் போதும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுமாரி பாகக்காயை நறுக்கி நல்லா இதோட நம்ம போட்டுக்கணும். இந்தமாரி போட்டுக்கணும். பாகக்காயை மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதை அந்த இதில் போடணும். இந்த வதக்கின இதோட போட்டு நல்லா ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். பல மெத்தடில் பண்ணலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். இது நான் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி பற்ற வச்சுக்கிறேன். வதக்கியும் பண்ணலாம், இந்த ஸ்டீம் குக் பண்ணியும் பண்ணலாம். இந்தமாரி வேக வச்சும் உப்பு மஞ்சள் பொடி போட்டு புளி ஜலத்தில் வேக வச்சும் பண்ணலாம். நல்லா வெந்து வரட்டும், பார்க்கலாம். நம்ம இப்போ பாகக்காய் ஸ்வீட் அண்ட் காரம் கறி அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுருக்கோம். இனிப்பச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
எண்ணெய் விட்டுண்டா போதும். நான் வந்து பாயில் தான் பண்ணியிருக்கேன். என்னென்னா பாவக்காய் எண்ணெய் நறுக்கி எலும்பி விதையெல்லாம் எடுத்துட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு புளி ஜலத்தில் வேக விட்டு வடிய வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து கடுகு தாளிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டுண்டாச்சு. கடுகு நல்லா வெடித்து வரணும். வெடித்து வரும்போது தான் இந்த டிஷ்ஷு நல்லா இருக்கும். ஆனால் இருந்தாலும் நமக்குலாம் அவசரம் தாங்கிறதில்ல. எண்ணெயில் பட்டு பட்டுன்னு அடுத்து தாளிப்பை போட்டு விட்றோம். கடுகு வெடிக்கணும். உடைச்ச உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு தாளிப்பு வந்து இவ்வளோ தான். கருவேப்பிலையெல்லாம் போடலை. ஏன்னா எல்லோரும் வந்து பாவக்காய் குழந்தையெல்லாம் என்ன பண்ணுறது, பச்சை கலரில் பாவக்காயும் பச்சையாக இருக்குது, கருவேப்பிலை பச்சையாக இருக்குதுன்னு கடைசியில் இதையும் சாப்பிட மாட்டேங்கிறது, அதையும் சாப்பிட மாட்டேங்கிறதுகள். அதனால கருவேப்பிலையை வேறு ஏதாவது ஒரு ஃபார்ம் வடிவில் உள்ளே சேர்த்து விட்டுடலாம் அப்படின்னுட்டு அது இப்போ இதுக்கு போடலை. பாவக்காயிலே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்தமாரி ஒரு கறி நீங்கள் பண்ணி பாருங்க. அப்புறம் யாரும் பாவக்காய் வேண்டானே சொல்ல மாட்டான். பாவக்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஃபுல் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு தான் நல்லதுன்னு நான் சொல்லணுங்கிறது இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ நான் பாவக்காயை அடித்து வச்சதை அதில் போட்டு விட்டேன். நீங்கள் புளி ஜலத்தில் தான் இதெல்லாம் வேக விடணும். கெட்டியான புளிக்கரைசல்ல அதையும் பார்த்துக்கோங்க. நான் அதில் உப்பு போட்டதுனால வந்து மஞ்சப்பொடி போட்டதுனால மஞ்சப்பொடி போடலை. இப்போ நான் காரப்பொடி தான் போடுறேன். காரப்பொடி என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நான் மறுபடியும் போடுறேன். ஏன் போடுறேன் அப்படின்னா, உப்பு வந்து நீங்கள் வடிக்கும்போது கொஞ்சம் அதோட போயிடும். வேக வச்சுட்டு வடிக்கும்போது போயிடும். நான் அரை உப்பு தான் போட்டிருக்கேன். அதில் அரை உப்பு இருக்கும். வெல்லம் இந்த அளவுக்கு போடணும். வெல்லம் வந்து ஆப்ஷன் தான், போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்வீட் அண்ட் காரம் பாவக்காய் கறி அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு வந்து வெல்லமும் நிறைய போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இதில் அறுசுவையும் இருக்கும். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு, அதுமாதிரி துவர்ப்பு எல்லாமே இந்த கறியில் ஒரு அறுசுவையும் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் வதங்கி வரட்டும். இதுக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. ஏன்னா வேக வச்சு வடித்த கறிங்கிறதுனால எண்ணெய் தேவைப்படாது. பெருங்காயம் ஜலம் விட்டுக்கிறேன். எல்லா வாசனையும் சேர்ந்துட்டு இப்போவே பெருங்காய வாசனையோட பாவக்காய் அந்த கருப்பு சுவையோட வாசனை எல்லாம் ரொம்ப நல்லா வருது. இது தேவைப்பட்டவன் இதில் தேங்காய் எண்ணெயில் பண்ணிக்கலாம். வதங்கி வரட்டும். நம்மளுடைய ஸ்வீட் அண்ட் காரம் பாவக்காய் கறி அருமையாக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்தடையிலேருந்து அடிக்கடி பாவக்காய் கறி பண்ணும்பா உங்கள் ஆற்றுல குழந்தைகள்லாம். இப்போ பாவக்காய் கறினா ஓடுற வெள்ளம் பாவக்காய் கறியும்பா. பாவக்காயில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் பண்ணலாம். வர வர பண்ணுவோம், ஒன்றுன்னா பண்ணுவோம். இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்றைய சமையலில் பாவக்காய் கறி, ஸ்வீட் அண்ட் காரம் போட்ட கறி, உருளைக்கிழங்குல பருப்பு பொடியும் காரப்பொடியும் போட்டு ஒரு கறி. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். பாவக்காய் பிட்டில் இன்றைய சமையலில் நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இது நம்ம கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, பாவக்காய் பிட்டில் பண்ண போகிறோம். பாவக்காயும் கருப்பு கொண்டக்கடலையும் போட்டு பிட்டில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி பாவக்காய் பிட்டில் பண்ண போகிறோம். பாவக்காய் பிட்டிலைக்கு பாவக்காய் அந்தமாரி நான் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். கத்திரிக்காய் வச்சுட்டுருக்கேன். கத்திரிக்காய் பாவக்காய் கொண்டக்கடலையெல்லாம் போட்டு ஒரு பிட்டில், இது ஒரு கூட்டு வெரைட்டியை சேர்ந்தது. இது நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ பாவக்காய் பிட்டிலைக்கு சில சாமான்கள்லாம் வறுத்து அரைச்சி விடணும். அதுக்கு நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். இழுப்பு சட்டி ஆன் பண்ணிட்டேன். இதில் குக்கிங் ஆயில் விட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன். நான் இருக்கிற சாமானுக்கு இது போதும், அதனால் அதை விட்டுருக்கேன்.
இதுக்கு வந்து தனி மிளகாய்த்தூளோ பச்சை மிளகாயோ இல்லை வந்து வட்ட மிளகாயோ தனி அந்த சாம்பார் பொடியோ அந்தமாரி எந்த விதமான பொடிகளும் போடுற வழக்கம் கிடையாது. இப்போ சில பேர் போட்டு செய்கிறா, அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்குது. விருப்பப்பட்டவன் அந்தமாரியும் பண்ணலாம். நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் பண்ணுறேன். இப்போ 2 கட்டி இதுமாரி பெருங்காயத்தை போட்டு பொரிய விடணும். பெருங்காய ஜலமும் விட்டுக்கலாம், பெருங்காய பவுடரையும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்தமாரி ஒரு 4 மிளகாய் வத்தல், குண்டு மிளகாய் வத்தல் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, மிளகு வாசனை பிடிக்கும்னா 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க, பிடிக்காதுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது போட்டால் ஒரு வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை, வெந்தயம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பருப்பு 1 டீஸ்பூன், உடச்சி உளுத்தம் பருப்பு முழு உளுத்தம் பருப்பு எது இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து உடச்சி உளுத்தம் பருப்பை போட்டுக்கிறேன், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சு இதை வந்து நல்லா வறுக்கணும். வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும், மிளகு வந்து வெடிக்கும், மிளகாய் வத்தல் வந்து நல்லா உப்பி வரும், பெருங்காயமும் அதுமாதிரி உப்பிண்டு வரும். இதெல்லாம் வந்துட்டுன்னா துவரம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் கலரில் செவந்துண்டு வரும். இதெல்லாம் வந்த உடனே நம்ம இறக்கிடணும். நீங்கள் தேங்காய் எண்ணெயை விட்டும் கூட வறுக்கலாம், எப்படி என்ன பண்ணலாம். வெள்ளெண்ணெய் தான் விடணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. இது வறுத்துட்டு ஒரு தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுட்டு ஆறினதுக்கு அப்புறம் இது கூட தேங்காயும் வச்சு என்ன ஒரு மூடியில் ஒரு 3/4 மூடி அளவுக்கு நம்ம எடுத்துட்ட அளவுக்கு தேங்காய் தேவைப்படும். அந்த அளவுக்கு அதை வந்து அதோடு வச்சு அரைக்கணும். பச்சையாக அரைக்கலாம், இல்லைன்னா இதோட நல்லா வறுத்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டும் அரைக்கலாம். செவக்க நல்லா வறுத்துட்டு அரைச்சோம்னா நைட்டு வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஆனால் வந்து தேங்காயை வறுக்கும்போது இது கொலஸ்ட்ராலில் மாறிடும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் தேங்காயை வறுக்கலை. வேணுன்னா வீட்டில் நைட்டுக்கு வேணால் சுட வச்சுக்கலாம். ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி போயில் சுட வச்சுட்டோம்னா கொட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா வறுபடட்டும் பார்க்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் இதேமாரி தான் பிட்லைக்கு இதேமாரி தான் சாமான் வந்து பொடி பண்ணி போட்டுக்கணும். பாரம்பருப்பு வேணுன்னா நமக்கு இது மைசூர் தால் இருந்தால் அது கூட போடலாம். கேசரி பருப்புன்னு ஒன்று கிடைக்கிறது, அதுதான் நம்ம சேர்க்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறா, அதுதான் உடம்புக்கு கெடுதின்னு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதுமாரி இதை நம்ம வறுத்து எடுத்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 டீஸ்பூன் போடுறதில்ல, டேபிள் ஸ்பூனாக மாற்றிக்கோங்க. அதை விட அளவு கூட வேணும்னா டேபிள் ஸ்பூனாக அளவு வச்சுக்கோங்க. டேபிள் ஸ்பூனு கரண்டி அளவுக்கு வச்சுக்கோங்க, மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தேங்காய் உடைக்கும்போது இந்தமாரி அப்படியே கழண்டு வந்துருக்கு, அதனால நான் பல்ல நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் வித்தியாசமாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் நல்லா ஒரு மூடியில் ஒரு 3/4 மூடி வர அளவுக்கு எடுத்துட்டு இது நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இதை அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாகக்காய் பிட்லைக்கு பாகக்காயை வதக்கிக்கணும். இப்போ நான் வந்து இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன். நம்ம நறுக்கி வச்ச பாவக்காயை அதில் போடுறோம். அடுத்தது நம்ம வந்து இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வச்சுருக்கோம், இதை போடப்போகிறோம். நான் இப்போ போடப்படுறதுல பாவக்காய் அரை வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் போடப்போகிறோம். ஏன்னா அது கட்டையாக இருக்கும், கத்திரிக்காய் வந்து குழவாயிடும், அதனால வெயிட் பண்ணி போடலாம். இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் பொடி, நான் கத்திரிக்காய்க்கும் சேர்த்தே மஞ்சள் பொடியை போட்டு விட்றேன். இதுக்கு
கல் உப்பு போட வேண்டாம், சட்னி ஏறாது. சால்ட்டே போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கணும். கூட எண்ணெய் பத்தலை, அதனால் நான் நல்லா எண்ணெயை விட்டுக்கிறேன். நெய்யில் கூட விட்டு பண்ணலாம், நெய்யில் வரைக்கும் பண்ணலாம். நெய் வந்து சாப்பாட்டில் விட்டுக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம், இல்லை தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இது பாவக்காய் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ நம்மளோட பாவக்காய் அரை வதங்க வழங்கிட்டு இப்போ இதை நம்ம கத்திரிக்காயை போடுறோம். இந்த மாதிரி ஒரு வதக்கிக்கிறோம் நல்லா எண்ணெயிலேயே. நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை கரைச்சி விட்டுண்டு இதில் விடுறோம். இது இப்போ இந்த புளி ஜலத்தில் இந்த உப்பு மஞ்சள் பொடியோடு சேர்ந்து நல்லா வேகும். வெந்து வரட்டும் பார்க்கலாம். நம்மளுடைய பாவக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருக்கு. இது கூடயே நான் வேக வச்சு உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சேன். கொண்டக்கடலையும் சேர்த்துட்டேன். இது இப்போ நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் பாவக்காய் பிட்லைக்கு நல்லா கொதிக்கிறது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டை இதில் வழித்து விடுறோம். நல்லா எல்லாத்தையும் அரைச்சி விட்டுட்டு இந்த ஜார்லேயும் நிறைய ஒட்டின்னு இருக்குது. அதனால அதுக்கும் ஜலம் விட்டு மூடியில் வீடியில் உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்குது. ஜலம் விட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் நல்லா ஒரு குலுக்கி இதோடு விட்டு ஒரு கொதி விடணும். இப்போ இதில் ஜலத்தை விட்டாச்சு. ஒரு 2 வாட்டி அனுப்பி விடணும். அந்த அளவுக்கு நிறைய பிடிச்சுருக்கு. இதில் பார்த்தீங்களா, அந்தமாரி இன்னும் கூட ஒரு தடவை அலம்பி விடலாம். இதுமாரி விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரணும். இந்தமாரி இந்த வெத்தையில் இது வரணும். இந்தமாரி வரணும். இது தளன்னு பண்ணுவாள், பிசைஞ்சு சாப்பிடலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, அரிசி உப்புமா, நொய் உப்புமா, ரவை உப்புமா எல்லாத்துக்கும் இது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இது என்ன ஒரு கொதி வரட்டும். இப்போ இதோட வெல்லம் போடுறோம். வெல்லம் வந்து ஆப்ஷன் தான், அவாவா விருப்பம். வெல்லம் பிடிக்காதவா பணம் வந்துக்கலாம். வெல்லமே சில பேர் வாங்கவே மாட்டான். இதுமாரி இருந்த பனங்கள் கண்டோ இல்லை ஒயிட் சுகரோ எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இது கரைஞ்சி இதோட கொதிக்கணும். இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருக்கோம். துவரம் பருப்பு நல்லா குழவாக வேக வச்சுருக்கோம். இதை வந்து இதோட விடுறோம். தேவைப்பட்டவா மாவு கரைச்சி விட்டுக்கலாம். அரிசி மாவோ கடலை மாவோ விருப்பம். வேண்டாவா இதையே நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு சுண்டாவும் வைக்கலாம், ஒரு கொதி விட்டும் இறக்கிடலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்மளுடைய பெட்டில் கொதி வருது. இந்த சமயத்தில் நான் அந்த பருப்பு வெந்த ஏனத்தில் மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கரைச்சி ஜலத்தை விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டேன். இந்தமாரி சேர்க்கும்போது இது நல்லா கெட்டிப்பட்டு வரும். அதுக்காகத்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். சுற்றியும் கொதித்து இப்படியே சுற்றி கொதித்து நடுக்கொதி வரணும். சாம்பாரோ ரசமோ எல்லாம் கூட்டு எதுவாக இருந்தாலும் இந்த நடுவில் கொதிக்கும் போது தான் அந்த டிஷ் வந்து நல்லா வெந்து கொடுத்துன்னு அர்த்தம். இப்போ கொதிக்கட்டும். அடுப்பு கொடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு இழுப்பு சட்டி அடுப்பு வச்சுருக்கோம். பற்ற வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறவா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து குக்கிங் ஆயில் தான் விட்டுருக்கேன். கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இலையில் சாப்பிடும்போது நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், நெய் விட்டுக்கலாம். எல்லாமே அவளுடைய விருப்பம்.
விட்டுட்டேன். எண்ணெய் சுடணும். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சு வரணும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணுறோம், 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போடுறோம். 2 மிளகாய் வத்தல் போடுறோம். கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வாசனை என்ன கம்மன்னு வரும். நல்லா கடுகு வடித்து கருவேப்பிலை பொரியணும். கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்துண்டு வரும், கோல்டன் கலரில் வரும். அதேமாரி மிளகாய் வத்தல் வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் அந்தமாரி ஸ்டேஜ் வரும்போது அதை இறக்கிட்டு அதில் வந்து தாளித்து கொட்டணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி விட்டுருந்தா கூட சில பேர் தேங்காயை துருவிட்டு இதில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வறுத்து இதில் போடலாம். அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவ்வளவா விருப்பம். வறுத்துட்டு தான் போடணும், பச்சையாக படப்படாது. இப்போ கடுகு வடிச்சு விட்டு நான் அடுப்பெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய பிட்டில் வந்து நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம சைடு பை சைடாக அதை வந்து தாளிச்சோம் இல்லையா, இந்த தாளிப்பை வந்து நம்ம இதை அப்படியே கொட்டிடணும். கொட்டியாச்சு. அப்போ அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். பெருங்காயச்செல்லாம் இப்போவும் கொஞ்சம் விடணும், போதும். ஏன்னா நம்ம அரைக்கும் போதே நம்ம வறுத்து தாளித்து கொட்டியிருக்கோம். வறுக்கும் போதே நம்ம அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா எடுத்து போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுட்டேன்னா நல்லாயிருக்கும். தோசையிலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் விட்டுண்டு சாப்பிட்லாம். மேல் இப்போ இதை வந்து நான் சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்ற போகிறேன். இப்போ நம்ம வந்து இதை சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறோம். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. உங்கள் கமெண்ட்ஸை என்னங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் பண்ணுற டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ இதே முடிஞ்சு போயிடுச்சு. இந்த டிஷ்ஷு முடிஞ்சு கொடுத்து அடுத்து நம்ம பாவக்காய் கறி பண்ண போகிறோம். இதில் இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவணும். நம்ம இப்போ கொத்தமல்லியை இதில் தூவியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் பாகக்காய் பிட்டில் ரெடி ஆகிடுது. அடுத்தது பாகக்காய் கறி பண்ணலாம்.